வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம ஐஎன்எம்மில் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற தலைப்பின் கீழே விவசாயிகள் மற்றும் பழங்குடியின மக்களுடைய கிளர்ச்சிகள் பார்த்துக்கிட்டே வரோம். அந்த அடிப்படையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்கான கழகங்கள் பார்க்க போகிறோம். அந்த தக்கான கழகங்கள் இந்தியாவினுடைய தக்கான பகுதியில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பூனா மற்றும் குஜராத் இந்த பகுதிகளில் 1875 வாக்கில் நடைபெற்ற பல்வேறு கழகங்களை தக்கான கழகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கழகங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30லேருந்து 33 கிராமங்களில் பரவலாக நடைபெற்றது. சரிங்களா? இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த கழகம் பாப்னா கழகம். அந்த பாப்னா கழகத்தினுடைய விளைவாக விவசாயிகள் என்ன மாதிரிலாம் அதனுடைய விளைவு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்னா கழகம் வங்காளத்தில், அதாவது கிழக்கு வங்காளத்தில் யூசுப் சாஹி பர்கானா அப்படின்ற ஊரில் நடந்தது தான். கேசவ் சந்திர ராய் அப்படிங்கிற ஒரு ஆள் நடைபெற்ற கழகம் தான் பாப்னா கழகம். அதில் அந்த ஜமீன்தார்களும் வட்டிக்கடைக்காரர்களும் அந்த விவசாயிகளை ஒரு சில இடங்களில் கடுமையான முறையில் வரி வசூலிக்கும் போது மட்டும் அவர்கள் மீதான தாக்குதல்களை அந்த விவசாயிகள் செஞ்சுருப்பாங்க. அதே போல் காவல் நிலையங்கள் மீதும் தாக்குதல் நடந்திருக்கும். சரிங்களா? அந்த பாப்னா கழகத்தின் விவசாய போராட்டத்தின் வாயிலாக அந்த விவசாயிகள் சட்ட விழிப்புணர்வையும் அவர்களது சட்ட உரிமைகளையும் மேம்படுத்தியிருப்பாங்க. அதே போல் மக்களை ஒருங்கிணைத்து விவசாய சங்கங்களை கிட்டத்தட்ட கிழக்கு வங்காளம் முழுவதுமே, பாப்னா முழுவதும், அதைத் தொடர்ந்து கிழக்கு வங்காளம் முழுவதுமே பல்வேறு விவசாய சங்கங்களை அமைத்திருப்பாங்க. அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்துவதற்காக பல்வேறு கிராம மக்கள்கிட்ட நிதி வசூலிச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம தக்கான கழகத்துக்கு போயிடலாமா? அதிக அளவிலான வரி விதிப்பு வேளாண்மையை பாதித்தது. சரிங்களா? தக்கான பகுதியில் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த அதிக அளவிலான வரி விதிப்பு அப்போது இருந்த வேளாண்மை முறையை பாதித்தது. பஞ்சத்தால் பல்வேறு உயிரிழப்புகளும் அதிகரித்தது. சரிங்களா? இதன் காரணமாக 1875ஆம் ஆண்டு பூனா மாவட்டத்தில், தற்பொழுது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் ஒரு கழகத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அந்த கழகத்தை தான் தக்கான கழகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1875ஆம் ஆண்டு மே மாதத்தில் தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிராக கலவரங்கள் பூனா அருகே இருக்கக்கூடிய சுபா அப்படின்ற கிராமத்தில் முதலாக வெடித்தது. சரிங்களா? அப்படின்னு சொல்லி அங்கே பிரிட்டிஷ் ரெக்கார்டில் பதிவாயிருக்கு. சரிங்களா? அப்போ தக்கான கழகம் முதலாக எங்கு வெடித்ததாக பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1875 மே மாதம் பூனாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுபா அப்படிங்கிற ஊரில் தான் முதலாக இந்த தக்கான கலவரம் நடந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த தக்கான கழகங்கள் பார்த்திங்கன்னா பூனா, அப்புறம் அகமது நகர் போன்ற பகுதிகளில் சுமார் 30 கிராமங்கள் அப்படின்னு சொல்லி 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. 8th புக்கில் 33 கிராமங்கள் அப்படின்னு சொல்லி 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க. 30லேருந்து 33 கிராமங்களில் இதே போன்ற கலவரங்கள் ஏற்பட்டதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் விவசாயிகளுடைய ஏற்கனவே நடந்தது தான். நம்ம இந்தியா கிளர்ச்சி, அதுக்கு முன்னாடி இருந்த சந்தால் கிளர்ச்சி, கோல்கள் கிளர்ச்சியில் பார்த்த மாதிரி சேம் ப்ராப்ளம் தான். ஆங்கிலேயருடைய ஆட்சியின் கீழ் விவசாயிகள் நேரடியாக வருவாய் அரசுக்கு செலுத்தணும். வரியை அதாவது முன்னாடி விளைச்சலில் ஒரு பங்காக தானியத்தை கொடுப்பாங்க. என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் அவருடைய ஆட்சியின் கீழ் விவசாயிகள் நேரடியாக வருவாயை பணமாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய சட்டப்படி எந்த நிலத்தை அந்த விவசாயிகள் அடமானம் வைத்து கடன் வாங்குகிறாங்களோ அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு ஏலம் விட்டு கடன் தொகையை எடுத்துக்கொள்றதுக்காக கடன் வழங்கியவருக்கான அனுமதியும் ஆங்கில அரசாங்கம் கொடுத்துருக்கு. அதாவது விவசாயிகள் அவங்களுக்கு தேவையாக ஏதோ பயிர் செய்கிறதுக்காக கடன் தேவைப்படுதுன்னா நிலத்தை அடமானம் வச்சு வட்டி கடைக்காரர்கள்ட்ட பணத்தை வாங்கிக்குவாங்க. அவர்களால் அந்த வட்டியை கட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எந்த நிலத்தை அவங்க அடமானம் வச்சாங்களோ அந்த நிலத்தை இவங்க எடுத்து இப்போ நம்ம பேங்க்கில் இதில் எல்லாம் போயிட்டு வட்டிக்கு வாங்கினோம்னா அதை கட்ட முடியல, என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கி ஜப்தி பண்ணுவாங்க இல்லையா? அதுதான். அதை வாங்கி ஏலம் விட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மீதமுள்ளதை கொடுத்துருவாங்க. எவ்வளோ பணம் நம்ம கடன் கட்டுறோமோ அதை எடுத்துகிட்டு மீதியை கொடுத்துருவாங்க. அதே முறை தான். சரிங்களா? அப்படியே அந்த நிலத்தை அவங்க ஏலம் விட்டு கடன் தொகையை எடுத்துக்கொள்கிறதுக்கு அந்த கடன் யார் வழங்கினாங்களோ அவங்களுக்கு உரிமை அளிக்கப்பட்டது எப்போ? பிரிட்டிஷ் காலத்தில். இதன் விளைவாக உழுது விவசாயம் செய்யக்கூடிய வர்க்கத்தினரிடமிருந்து நிலம் உழுது விவசாயம் செய்யாத வர்க்கத்தினரிடமிருந்து கைமாறியது. சரிங்களா? அவனுக்கு நிலத்தை, அதாவது ஜமீன்தார்கள் வட்டிக்கு பணம் விடுறவங்க ஏலம் விடும் பொழுது ஆல்ரெடி விவசாயிகளே கடன் இருக்காங்க. அவங்க யாராவது ஏலத்தில் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. அப்போ பெரும் பணக்காரர்கள், ஜமீன்தார்கள் அந்த நிலங்களை அவங்க ஏலத்தில் எடுத்துட்டு இந்த விவசாயிகளை அவர்களுடைய நிலத்திலேயே அவர்களவே ஒரு குத்தகைக்கு வேலையாளாவோ இல்லை ஒரு விவசாய பணி செய்யக்கூடியவராகவோ அமர்த்திடுவாங்க. இது போன்ற ஒரு நிலை இருந்துருச்சு எங்கே? இந்த பூனா பகுதியில். இதனால் என்ன சொல்கிறாங்க, நிலமானது உழுது விவசாயம் செய்யக்கூடிய மக்களிடமிருந்து உழாத மக்களுக்கு மாறுது. இதன் காரணமாக தான்
பெரும் நிலக்கிழார்களும் ஜமீன்தார்களும் வந்து உருவாகிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கடன் அப்படிங்கிற மிகப்பெரிய வலையில் சிக்கிறாங்க. சேம் சந்தால் கழகத்தில் நடந்தது போல தான். சரிங்களா? கடனில் சிக்கிறாங்க. விவசாயிகள் வந்து நிலுவைத் தொகையை செலுத்த இயலாமல் பயிரிடுவதையும் விவசாயத்தையும் கைவிட வேண்டிய நிலைக்கு வந்து அவர்கள் வந்து தள்ளப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? அதன் காரணமாக அந்த பகுதி விவசாயிகள் வந்து ஆரம்பத்தில் தொடர்ந்து தங்கள் நிலங்களை அபகரித்து கொண்டிருந்த உள்ளூர் வட்டி கடைக்காரர்களுடைய அடக்குமுறையை எதிர்த்து புரட்சி செய்தார்கள். சரிங்களா? இதன் காரணமாக தான் விவசாயிகள் வந்து அவங்களுடைய நிலத்தை வந்து அபகரித்து கொண்டிருந்த உள்ளூர் வட்டி கடைக்காரர்களுடைய அடக்குமுறையை எதிர்த்து போராட்டம் செய்கிறாங்க. அந்த போராட்டம் தான் வந்து தக்கான கலவரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். குஜராத்தில் பார்த்திங்கன்னா, குறிப்பாக இந்த தக்கான கலவரத்தில் குஜராத்தில் வந்து யாரை குறிவைத்து இந்த கலவரங்கள்லாம் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் பகுதியில் வட்டிக்கு பணம் கொடுக்குறவரை குறிவைத்து தான் இந்த கலவரங்கள் வந்து பெரும்பாலும் நடந்தது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பூனா மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் வட்டி கடைக்காரருடைய சொத்துக்களை கைப்பற்றி அவரை கிராமத்திலேருந்து வெளியேற்ற பொழுது இந்த புரட்சி வந்து தொடங்குது. சரிங்களா? பூனா மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய வட்டி கடைக்காரருடைய சொத்துக்களை பூரா அந்த விவசாயிகள்லாம் சேர்ந்து பிடுங்கி அந்த வட்டி கடைக்காரரை ஊரை விட்டு வெளியேற்றுறாங்க. அப்போ தான் வந்து இந்த புரட்சி தொடங்குதுன்றாங்க. மேலும் தொடர்ந்து இந்த புரட்சி வந்து என்னது 30 33 கிராமங்களுக்கு பரவுது. சரிங்களா? விவசாயிகள் வந்து மார்வாரி சாகுதாரர்களுடைய சொத்துக்களை வந்து கொள்ளையடித்தார்கள். சரிங்களா? மார்வாரிங்கிறது பெரும் வியாபாரிகள் இன்றைக்கி இருக்காங்க இல்லையா, அவங்க. அதே போல் சாகுதாரர்கள்லாம் வெளியாட்கள், அவர்களுடைய சொத்துக்களை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. சாகுதாரர்கள் வந்து அவருடைய சொத்துக்களை வந்து விவசாயிகள் வந்து கொள்ளையடிக்கிறனால அவங்க போயிட்டு காவல்துறையிட்ட போயிட்டு உதவி கேட்குறாங்க. எங்கள் சொத்துக்களை எல்லாம் வந்து இவங்க கொள்ளையடிக்கிறாங்க, தாக்குறாங்க, பிடுங்குறாங்க. ஆல்ரெடி இவங்க தான் வந்து அதிக வட்டியை போட்டு அவங்களுடைய நிலத்தை பிடுங்கியிருக்காங்க. இதை வந்து அந்த விவசாயிகள் தட்டி கேட்டதுக்கு அவங்க காவல்துறையிட்ட போகிறாங்க. சரிங்களா? அப்போ காவல்துறையிட்ட போகும் பொழுது இந்த போராட்டம் காவல்துறை வந்து அந்த விவசாயிகளை அடக்கிறதுக்காக வரும் பொழுது இந்த போராட்டம் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு வன்முறையாக மாறுது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த போராட்டம் அப்படியே தொடர்ந்து போகும் பொழுது இதை என்ன ஆங்கில அரசு இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இறுதியாக இராணுவத்தை இறக்குறாங்க. சரிங்களா? இராணுவம் வந்து வரவழைக்கப்பட்டு இந்த தக்கான கலவரமானது கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த புரட்சியின் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்கான கலவரத்தினுடைய புரட்சியின் விளைவாக தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. சரிங்களா? தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம். இந்த மீட்பு சட்டத்தின் மூலமாக தக்கான விவசாயிகளுடைய குறைகள் எல்லாமே களையப்பட்டது. ஓகேங்களா? இதோட வந்து நமக்கு தக்கான கலவரங்கள் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பஞ்சாப் பகுதியிலையும் இதே போல் விவசாயிகள் வந்து கிளர்ச்சி செய்கிறாங்க. சரிங்களா? பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் எந்த காலகட்டங்கள் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1890 1900 கிட்டத்தட்ட நம்ம முண்டா கிளர்ச்சி உழுவன் கிளர்ச்சி நடைபெற்றலையா, அதே காலகட்டங்களில் நகர்ப்புற வட்டி கடைக்காரர்களிடம் கடனை பெற்று கடனை திரும்ப செலுத்த தவறிய விவசாயிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தங்களது நிலத்தின் மீது வட்டி கடைக்காரர்கள் மேற்கொண்ட ஒடுக்குமுறைகளை விரைந்து தடுக்கும் பொருட்டு பஞ்சாப் விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து என்னது புரட்சியில் ஈடுபட்டார்கள். இன்றைக்கும் வந்து பஞ்சாப்னாலே முழுவதும் விவசாயம்தான். இந்தியாவினுடைய கோதுமை களஞ்சியம் அப்படின்னே பஞ்சாப் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வட்டி கடைக்காரர்கள்லாம் கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கடன் கொடுத்து அந்த கடனை வந்து அதிகமான வட்டியை போட்டு அந்த கடனை வசூலிக்கும் போது அதை செலுத்த முடியலோடனே அஸ்யூஷுவல் என்ன பண்ணுறாங்க, அந்த நிலத்தை பூரா பிடுங்குறாங்க. அப்படி நிலத்தை பிடுங்குறதன் காரணமாக தான் அந்த பஞ்சாபில் இருக்கிற விவசாயிகள்லாம் அவர்களை எதிர்த்து ஒரு புரட்சியில் ஈடுபடுறாங்க. அதை தான் வந்து என்னது பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலேய அரசு வந்து இந்த பகுதியில் எந்த பகுதி, இந்த பஞ்சாப் பகுதியில் எந்த விதமான கிளர்ச்சியும் நடைபெறுவது வந்து ஆங்கிலேய அரசு ஒரு பொழுதும் விரும்பவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயருடைய இராணுவத்திற்கு அதிகமான வீரர்கள் வந்து பஞ்சாப்லேருந்து தான் போவாங்க. இன்றைக்கும் நீங்கள் இந்திய இராணுவத்தில் போய் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சீக்கியர்கள் வந்து அதிகமாக இராணுவத்தில் பணியாற்றுவாங்க. அவர்கள் என்னதான் இராணுவத்தில் பணியாற்றினாலும் அவருடைய சொந்த ஊருக்கு வந்தால் அதே போல் டிராக்டர் ஓட்டுவாங்க, விவசாயம் செய்வாங்க. சரிங்களா? அந்த பாரம்பரியத்தை அவங்க இன்றுமே கடைபிடித்துக்கிட்டே இருக்காங்க. நமக்கே தெரியும், ஐஎன்ஏ இருக்குல்லையா, இந்தியன் நேஷனல் ஆர்மி, அதை உருவாக்கின யார், மோகன் சிங். அவர் வந்து ஒரு பஞ்சாபியர் தான். சரிங்களா? அவர்கள் ஆல்ரெடி இந்திய இராணுவத்தில் இருந்து அங்கேருந்து ஜப்பானுக்கு அந்த பகுதிக்கு சண்டைக்கு போகும்பொழுது ஜப்பானிய படைகளால் வந்து சிறைபிடிக்கப்பட்டு மலேசியாவில் இந்த ஜப்பானிய படைகளை சிறைபிடிக்கப்பட்டு அப்போ அந்த மோகன் சிங் தலைமையில் ஒரு இந்திய இராணுவத்தை உருவாக்குவாங்க. சரிங்களா? அப்போ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்ம 1857 புரட்சிக்கு அப்புறமே வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவருடைய படைப்பிரிவில் வந்து இந்த இஸ்லாமியர்கள் மற்றும் சில இந்துக்களை எல்லாம் வந்து அவங்க படைப்பிரிவில் வந்து என்னது வீரர்களை எடுக்கிறதை விட்டுட்டு எப்பவும் போல் வந்து அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பஞ்சாப் பகுதியிலேருந்தே இராணுவ வீரர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அது நம்ம 1857 புரட்சி வரும்பொழுது
தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? ஆங்கிலேய அரசு வந்து எந்த பகுதியில் வந்து புரட்சி நடப்பதை ஒருபோதும் விரும்பவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் பகுதியில் புரட்சி நடக்கிறது ஆங்கிலேய அரசு ஒருபோதும் விரும்பலை. காரணம் என்ன? ஆங்கில அரசினுடைய இராணுவத்திற்கு அதிக அளவிலான வீரர்கள் வந்து இந்த பஞ்சாப் பகுதியிலிருந்து தான் தேர்வு செய்யப்பட்டார்கள். சரிங்களா? அதனால் ஆங்கில அரசு என்ன பண்ணுறாங்க, கிளர்ச்சி பிரச்சனை வந்து சிறுசாக இருக்கும் பொழுதே, இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, பாப்னா கழகம், சந்தால் கழகம், முண்டா கிளர்ச்சி, இதில் எல்லாமே வந்து அரசுகள்கிட்ட வந்து அந்த மக்கள் வந்து கோரிக்கை வைக்கும் பொழுது அரசு வந்து அதை கண்டுக்காமல் அந்த வட்டி கடைக்காரர்களுக்கும் ஜமீன்தாரர்களுக்கும் சாதகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த பஞ்சாப் விவசாயிகள் கிளர்ச்சியில் ஒரு சிறு கிளர்ச்சி, ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படும் பொழுதே அரசு உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு அந்த விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம். சரிங்களா? பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் எந்த வருஷம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1900 பஞ்சாப் நிலமாற்று சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டம் வந்து சோதனை முறையில் வந்து பஞ்சாபில் வந்து செயல்படுத்தப்பட்டது. பஞ்சாபில் இந்த சட்டமானது, பஞ்சாப் நிலமாற்று சட்டம் சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டாலும் இந்த சட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டது. அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, இந்த பஞ்சாப் நிலமாற்று சட்டத்தை இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளுக்குமே வந்து விரிவுபடுத்துகிறாங்க. சரிங்களா? சரி, இந்த பஞ்சாப் நிலமாற்று சட்டத்தின்படி என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டத்தின்படி பஞ்சாபில் இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒரு 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? பஞ்சாபில் இருக்கக்கூடிய மக்களை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வந்து விவசாயி. சரிங்களா? 2 வந்து சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள். சரிங்களா? 3வது வந்து வட்டி கடைக்காரர்கள் உட்பட இதர மக்கள் அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டத்தின்படி பஞ்சாபில் இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சிடுறாங்க. சரிங்களா? இந்த முதல் பிரிவு மக்களிடமிருந்து, முதல் பிரிவுனா என்னது, விவசாயிகளிடமிருந்து மற்ற 2 பிரிவு மக்களுக்கும் நிலத்தை விற்பது மற்றும் அடமான வைப்பது மீதான கட்டுப்பாடுகளை வந்து இந்த பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டமானது விதித்தது. சரிங்களா? இதோட வந்து இந்த பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் வந்து முடிவடைகிறது. இதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கேரளா பகுதியில் நடைபெற்ற மாப்ளா கிளர்ச்சி. இது ரொம்ப முக்கியமான ஒரு கிளர்ச்சி. இது வந்து காந்திய காலகட்டங்களில் நடைபெற்ற ஒரு கிளர்ச்சி. கிட்டத்தட்ட 1921 நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய கேரள பகுதியில், மலபார் பகுதியில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி தான் மாப்ளா கிளர்ச்சி. மாப்ளாக்கள் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும், அந்த காலத்திலேருந்தே கிபி 2ஆம் நூற்றாண்டு அதுக்கு முந்தைய காலத்திலேருந்தே நம்முடைய இந்தியாவினுடைய மேற்கு கரைக்கும் அரேபியர்களுக்கு இடையே வந்து மிகப்பெரிய வர்த்தகம் நடைபெற்றது. சரிங்களா? அதன் காரணமாக தான் அரேபிய பகுதியில் வந்து இஸ்லாம் மதம் தோற்றுவிக்கப்பட்ட பொழுது இந்தியாவில் முதலாக இஸ்லாமியம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அரேபியர்கள், இஸ்லாத்துக்கு மாறிய அரேபியர்கள் வியாபார நிமித்தமாக இங்கே வந்து போகும் பொழுது அப்படி அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை இங்கே சொல்லுவாங்களே, அதன் அடிப்படையில் வந்து இங்கேருந்து சேர மன்னரான சேரமான் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர மன்னர். சரிங்களா? அவர் இங்கேருந்து அங்கே போய் அந்த இஸ்லாமுக்கு மாறினதாலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய மேற்கு கடற்கரை பகுதியில் வந்து இஸ்லாம் தோன்றி அப்படியே சேர நாட்டிலேருந்து அப்படியே தமிழ்நாட்டிலையுமே தோன்றுச்சு. நம்ம அதை படிப்போம் இல்லையா, 1310 மாலிக் கபூர் படையெடுத்து வரும் பொழுது மதுரையில் இருந்த இஸ்லாமியர்கள் பாண்டியர்களின் பக்கம் நின்றார்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ 1310 அந்த காலகட்டங்களிலே வந்து இந்தியாவுடைய தென்பகுதியில் பாண்டிய நாட்டிலும் சரி சேர நாட்டிலும் சரி இஸ்லாமியர்கள் வந்து இருந்திருப்பாங்க. சரிங்களா? அவர்கள் யாருமே வந்து அரேபியாவிலேருந்து இங்கே வந்தவங்க கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். சரிங்களா? ஆனால் இந்த மாப்பிளாக்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வியாபாரத்துக்காக இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்தவர்களுக்கு அங்கே வந்தவர்களுக்கு வியாபார தொடர்பு இருக்கும் பொழுது வியாபாரத்தை வந்து வலுவாக்கணும்னா என்ன செய்வாங்க, ஒரு 2 தலைமுறையாக 3 தலைமுறையாக பழக்கவழக்கங்கள் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, திருமண உறவு மேற்கொள்வாங்க இல்லையா. அப்படி அரேபியாவிலேருந்து வந்த வணிகர்கள் இந்த மலபார் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து திருமணம் செய்து இங்கே இருக்க பகுதியிலே வந்து செட்டில் ஆகிடுவாங்க. சரிங்களா? அதாவது மலபார் கேரளா பகுதியிலே செட்டில் ஆகிடுவாங்க. செட்டில் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த வியாபாரத்தில் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சில விவசாயங்கள், அப்புறம் மீன் பிடிக்கிறது, சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் சேர்ந்து இங்கேயே செட்டில் ஆனதுனால இப்போ நம்ம பொண்ணு கொடுத்தா வரவங்க நம்ம என்ன சொல்லுவோம், மாப்பிள்ளைன்னு சொல்லி, அதனால தான் அவர்களை வந்து மாப்பிள்ளைகள், மலபார் மாப்பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கிளர்ச்சியை பற்றி பார்த்துடலாம். பாருங்கள், மாப்பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட முஸ்லீம் விவசாயிகள், மாப்பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட முஸ்லீம் விவசாயிகள் எந்த பகுதியில், கேரளா மலபார் பகுதியில், அவர்கள் வந்து யாருக்கு எதிராக இந்த ஒரு புரட்சியை வந்து செய்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மீஸ் இல்லைன்னா ஜென்மிக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜெமீன்தார்கள் மற்றும் ஆங்கிலேய அரசால் அடக்கப்பட்டு சுரண்டப்பட்டிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த மாப்ளா கிளர்ச்சிக்கான ஒரு முதன்மையான காரணமாக இருந்தது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1920 சரிங்களா, 1920 வந்து ஒரு மாப்ளா மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாடு வந்து என்ன ஆகுதுன்னா,
அந்த மாநாட்டின் மூலமாக தான் இந்த மாப்பிள்ளைகள் வந்து ஒரு ஊக்கம் அடைஞ்சிருப்பாங்க. அந்த மாநாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்தகைதாரர்களுக்கும் ஆதரவளித்து நிலக்கிழார்கள் குத்தகைதாரர்கள் இடையே உள்ள உறவினை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு சட்டம் இயற்றக்கூடியது. எப்போ? 1920 நடைபெற்ற மாப்பிள்ளைகள் மாநாடு. சரிங்களா? குத்தகைதாரர்களுக்குனா இந்த மாப்பிள்ளைகள் தான் வந்து இந்த நிலக்கிழார்கள்ட்ட நிலங்களை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்வாங்க. அப்போ அவர்களுக்கு ஆதரவளித்து, இந்த குத்தகைதாரர்களுக்கு இந்த மாப்பிள்ளைகளுக்கு ஆதரவளித்து நிலக்கிழார்களுக்கும் குத்தகைதாரர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டம் இயற்றிருப்பாங்க. சரிங்களா? அதன் அடிப்படையில் வந்து இவர்களுடைய புரட்சி, அதனுடைய எண்ணம் எல்லாமே தீவிரமடைஞ்சு ஊக்கமடைஞ்சிருப்பாங்க. இதன் காரணமாக ஆகஸ்ட் மாதம் 1921 மாப்பிளா விவசாயிகள் வந்து ஜமீன்தார்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக நேரடியாகவே வந்து எனது கிளர்ச்சியில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அப்போ மாப்பிளா கிளர்ச்சி அப்படின்னாலே என்னது? ஆகஸ்ட் 21. சரிங்களா? 1921. இந்த மாப்பிளா கிளர்ச்சியினுடைய ஆரம்பத்தில் வந்து காவல் நிலையங்கள், அலுவலகங்கள், செய்தி தொடர்பு சாதனங்கள், அப்புறம் அடக்குமுறையில் ஈடுபட்ட நிலக்கிழார்களுடைய வீடுகள், வட்டி கடைக்காரர்கள் உட்பட அனைவரையுமே வந்து இந்த மாப்பிள்ளைகள் வந்து தாக்கியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1921 டிசம்பரில், சரிங்களா, ஆகஸ்ட்டில் கிளர்ச்சி ஆரம்பிக்குது. டிசம்பர் வாக்கில் இந்த மாப்பிளா கிளர்ச்சி வந்து கடுமையான முறையில் அடக்கப்படுது. ஆங்கில அரசால் இரக்கமின்றி மாப்பிளா கிளர்ச்சியை வந்து ஆங்கில அரசு வந்து என்னது அடைக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அரசினுடைய அதிகாரப்பூர்வ மதிப்பீட்டின்படி, சரிங்களா, அரசினுடைய அதிகாரப்பூர்வ மதிப்பீட்டின்படி அரசு தலையீட்டின் விளைவாக, அதாவது இராணுவம் இறக்கப்பட்டு இந்த மாப்பிளா கிளர்ச்சி அடக்கப்பட்டதன் விளைவாக கிட்டத்தட்ட 2337 மாப்பிளா கிளர்ச்சியாளர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? 1650 பேர் வந்து காயமடைந்திருப்பாங்க மற்றும் 45,000த்திற்கும் மேற்பட்ட மாப்பிள்ளைகள் வந்து சிறைபிடிக்கப்பட்டிருப்பாங்க. இதுதான் வந்து 1921 நடைபெற்ற மாப்பிளா கிளர்ச்சியினுடைய நிகழ்வுகள். சரிங்களா? இந்த மாப்பிளா கிளர்ச்சியினுடைய நிகழ்வுகளை வந்து அப்போது இருந்த இந்திய தலைவர்கள் வந்து எப்படி பார்த்தாங்கன்னா, இந்து முஸ்லீம் காரணமாக நடைபெற்ற சண்டையாக தான் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அப்போது இருந்த அந்த ஜமீன்தார்கள், வட்டிக்கடைக்காரர்கள் எல்லாமே உயர்குடியை சேர்ந்த இந்துக்களாக இருந்திருப்பாங்க. மாப்பிள்ளைகள் வந்து இஸ்லாமியில் இருந்திருப்பாங்க. அதனால் வந்து காந்தியே கூட வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? இந்த மாப்பிளா கிளர்ச்சியின் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாமே பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடியே வந்து இந்த பகுதியில் வந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்து இந்த கிளர்ச்சிக்கான ஒரு அடித்தளம் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? இந்த மலபார் பகுதியிலே 1840, 1850 இந்த காலகட்டங்களில் செயல்பட்ட விவசாயிகள் இயக்கம் தான் வந்து மலபார் கிளர்ச்சியாக வெளிப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மலபார் பகுதியில் குடியேறி மலபார் பெண்களை திருமணம் செய்து கொண்ட அரபு வணிகர்களுடைய சந்ததியினர் தான் மாப்பிள்ளைகள். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவங்க. அடுத்து பாருங்கள், படிப்படியாக இந்த மாப்பிள்ளைகள் வந்து விவசாயத்தை சார்ந்தவர்களாக மாறி நிலத்தை வாடகைக்கு எடுத்து விவசாயம் செய்பவராகவும், நிலமற்ற உழைப்பாளர்களாகவும், சில்லறை வணிகர்களாகவும், மீனவர்களாகவும் மாறியிருப்பாங்க. 1792 சரிங்களா, 1792 தான் மலபார் பகுதி ஆங்கிலேய அரசினுடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி வரும் பொழுது அந்த ஆங்கில அரசு என்ன பண்ணுறாங்க, அவருடைய நில உடைமை விவகாரங்களை வந்து சீரமைக்கிறதுக்காக முடிவெடுப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, நிலத்துக்கான தனிநபர் உரிமையாளர் முறையை வந்து உருவாக்குது. இதுதான் வந்து எனது ஆங்கிலேயருடைய நில உடைமை விவகாரங்களை வந்து சீரமைக்கும் முறை. அவர்கள் கொண்டு வந்த மாற்றமே வந்து எனது தனிநபர் உரிமையாளர் முறையை வந்து உருவாக்குவது. நிலத்துக்குன்னு ஒரு தனிநபர் உரிமையாளர் வேணும் அப்படிங்கிற முறை. ஆனால் அப்போது இருந்த மரபு பிரகாரம் பார்த்திங்கன்னா, அப்போது இருந்த மரபு முறையிலிருந்து அப்போது இருந்த மரபு முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மொத்த விளைச்சல், சரிங்களா, நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மொத்த விளைச்சலானது ஜென்மீஸ், அதாவது ஜென்மம் அப்படின்ற உரிமை பெற்றவர். சரிங்களா? ஜென்மீஸ். அதுக்கப்புறம் கணம்தார் அப்படின்னு சொல்லி 2 பேர், கணம் அப்படின்ற உரிமை பெற்றவர். இந்த 2 பேர் அதோடு சேர்த்து விவசாயி, இவங்க எல்லாருக்குமே வந்து என்னது ஒரு சரிசமமாக பகிர்ந்து கொள்வதாக இருந்தது தான் வந்து அதற்கு முன்னாடி இருந்த மரபு முறை, நில உடைமை முறை. சரிங்களா? விளைச்சல் இருக்கக்கூடியதை ஜென்மீஸு, கணம்தாரு, விவசாயிகள், இவங்க 3 பேருமே வந்து என்னது சமமாக பிரிச்சுவாங்க. ஆனால் இந்த பிரிட்டிஷ் வந்து என்னது தனி உரிமையாளர் முறை கொண்டு வராங்க இல்லையா, ஆங்கிலேயர் கொண்டு வந்த புதிய முறை வந்து ஜென்மிகளை நிலத்தினுடைய முழு உரிமையாளராக ஆக்கி குத்தகை விவசாயிகளை வந்து வெளியேற்றும் அதிகாரத்தையும் வந்து எனது அந்த ஜென்மிகளுக்கு ஜமீன்தார்கள் கொடுத்தது. இதன் காரணமாக தான் பின்னாளில் வந்து எனது 1920 வந்து பயங்கரமாக வெளிப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னாடி 1800 காலகட்டங்களிலே சில இடங்கள்லையும் நடந்திருக்கு. அதையுமே நம்ம இதில் பார்த்துடலாம். இந்த நடைமுறை வந்து அதற்கு முன்பு இல்லாததாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயிகளை மிகவும் பாதித்தது. இவற்றுடன் மிகையாக மதிப்பிடுதல் என்னது அதிகமாக விளைச்சலை வந்து அதிகமாக அது கணக்கு பண்ணி நீ பணமாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறது.
சட்டத்திற்கு புறம்பான வழிகளை சுமத்துவது, நீதிமன்றமும் காவல்துறையும் நில உரிமையாளர்களுக்கு மட்டுமே, அதாவது ஜமீன்தாரர்களுக்கு மட்டுமே ஆதரவாக நடந்து கொள்வது, இவை எல்லாமே விவசாயிகளை வறுமையினுடைய உச்சத்தில் வாழக்கூடிய நிலைக்கு தள்ளுது. இதன் காரணமாக விவசாயிகள் எல்லாருமே தாங்கள் நசுக்கப்படுவதை சகித்து கொள்ள முடியாத விவசாயிகள் எல்லாருமே சேர்ந்து எதிர்வினை புரிந்த நிகழ்வு மலபாரில் 19ஆம் நூற்றாண்டு முழுவதுமே நடைபெற்றது. அவற்றில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1849 ஆகஸ்ட் மாதத்தில் மாஞ்சேரி அப்படிங்கிற ஊர், சரிங்களா, மாஞ்சேரி அப்படிங்கிற ஊர்லேயும் 1851 ஆகஸ்ட்டில் குளத்தூர் அப்படிங்கிற ஊர்லேயும் நடைபெற்ற கழகங்கள் தான். இந்த 2 ஊருமே, மாஞ்சேரி அப்படிங்கிற ஊரும் குளத்தூருங்கிற ஊரும் மலபாரில் இருக்கக்கூடிய தெற்கு மலபார் பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்கள், சரிங்களா. இந்த 2 ஊர். அதை அடுத்து பார்த்தீங்கன்னா 1852 ஜனவரியில், சரிங்களா, 1852ஆம் ஆண்டு ஜனவரியில் வடக்கு மலபாரில் இருக்கக்கூடிய மலபார் வடக்கில் உள்ள மட்டனூர், சரிங்களா, மட்டனூர் அப்படிங்கிற ஊரில் நிகழ்ந்த நிகழ்ச்சியில் மிகவும் தீவிரமான ஒரு மலபார் பகுதியில் நடந்த விவசாய கிளர்ச்சிகளாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளர்ச்சியில் ஆங்கிலேய ஆயுதப்படைகள் கிளர்ச்சியை அடக்குவதற்காக அனுப்பப்பட்டிருக்கு. இங்கு எல்லாம் அமைதியை ஏற்படுத்த ஆங்கிலேயர்கள் கையாண்ட அடக்குமுறை நடவடிக்கைகள் 20 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்தது, சரிங்களா. அதாவது ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியெல்லாம் அடக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளை செலவழிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த மாப்பிள்ளைகள் கிட்டத்தட்ட 1870 மீண்டும் எழுச்சி பெற்றிருப்பாங்க, சரிங்களா, மீண்டும் எழுச்சி பெற்றிருப்பாங்க. அதை தொடர்ந்து தான் பின்னால் 1920 மலபார் மாநாடு, அந்த மாப்பிள்ளைகள் மாநாடு, அதன் அடிப்படையில் 1921 குருதி கொட்டிய மலபார் கிளர்ச்சியானது நடைபெற்றிருக்கும். இதை அடுத்து பார்த்திங்கன்னா 1857க்கு முன்னாடியே, சரிங்களா, 1857க்கு முந்தைய இந்தியாவில் நடைபெற்ற சில கிளர்ச்சிகள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சந்தால் கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி, இண்டிகோ கிளர்ச்சி, பாப்னா கழகம், இது எல்லாமே பழங்குடியினரால் மற்றும் உள்ளூர் விவசாயிகளாலும் நடத்தப்பட்டது. அவர்கள் எல்லாமே உள்ளூர் வளங்கள் மீதான அவர்களுடைய தன்னாட்சியும் கட்டுப்பாடும் ஆங்கிலேய ஆட்சியாளர்களும் பழங்குடி அல்லாதவருடைய வருகையாலும் பாதிக்கப்பட்டது தான் இந்த எல்லா கிளர்ச்சிகளுக்கும் காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதோட நம்ம கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் மற்றும் விவசாய கிளர்ச்சி பழங்குடிகள் மற்றும் விவசாய கிளர்ச்சி முடிஞ்சிருச்சு. இதற்கடுத்து விவசாய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு என்ன இருக்குன்னா, சம்பரான் சத்தியாகிரகம் இருக்குது. அதுவுமே சம்பரான் பகுதியில் இண்டியோ பயிரிடக்கூடிய விவசாயிகளால் செய்யப்பட்ட ஒரு கிளர்ச்சி. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா காந்தி தொடர்பான அகமதாபாத் மில்லு, அப்புறம் கேதா, அது தனியாக போயிடும். சம்பரான் பார்த்திங்கன்னா இது காந்தியினுடைய தலைமை நடைபெற்ற ஒரு விவசாய கிளர்ச்சி. அதையுமே நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், சம்பரான் சத்தியாகிரகம் எப்போ நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917, சரிங்களா, 1917 பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சம்பரான் அப்படின்ற இடத்துல ஐரோப்பிய பண்ணையாளர்கள் சட்டத்திற்கு புறம்பான மற்றும் மனிதத்தன்மையற்ற முறைகளில் மிகவும் நியாயமற்ற விலைக்கு அவுரி சாகுபடியே செஞ்சுருவாங்க, சரிங்களா. அதாவது என்னன்னா, அந்த பீகார் பகுதியில் இருக்கக்கூடிய சம்பரான் இந்த பகுதியில் எல்லாமே நம்ம இந்தியோ கிளர்ச்சியில் முன்னாடி பார்த்தது போல் என்ன பண்ணுறாங்க, விவசாயிகளை அவருடைய நிலத்தில் கிட்டத்தட்ட 20% பங்கு நிலத்தில் அவுரி தான் நீங்கள் பயிரிடணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. அப்படி கட்டாயப்படுத்தப்பட்டு பயிரிடப்பட்ட அவுரியை அந்த பண்ணையாளர்களுக்கே விற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விளைச்சல், அந்த விளைபொருளுக்கான விலையையும் அந்த பண்ணையாளர்களே நிர்ணயம் பண்ணுவாங்க. அந்த விலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க விளைவிச்சு எடுத்துக்கொண்டு ஆகிறதுக்கான செலவு, உற்பத்தி செலவை விட மிகவும் கம்மியாக இருந்துச்சு. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருந்த விவசாயிகள் எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க, ரொம்ப வறுமை நிலைக்கு போயிட்டு இனிமேல் நாங்கள் இண்டிகோ பயிரிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு நபர் என்ன பண்ணுவாங்க, இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக காந்தியடிகளை வர வைப்பார். அதுக்கப்புறம் காந்தியடிகள் வந்ததுக்கப்புறம் இந்த இதை என்னது ஒரு அகிம்சை முறையில் இந்த விவசாய கிளர்ச்சி, இதற்கு முன்னாடி நடந்த விவசாய கிளர்ச்சி எல்லாம் உழவுத்தட்டுகள், அம்புகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வட்டி கடைக்காரர்களையும் ஜமீன்தாரர்களையும் தாக்கியிருப்பாங்க, அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த சம்பரான் சத்தியாகிரகம் சொல்லக்கூடிய இந்த இண்டிகோ விவசாய கிளர்ச்சியில், இதுவுமே இந்தியா சார்ந்த ஒரு விவசாய கிளர்ச்சி, இதில் முழுவதுமே அகிம்சை முறையில் போராடி இருப்பாங்க. இதில் தான் காந்தியடிகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார், நாடு முதன்முறையாக ஒத்துழையாமை இயக்க பாடத்தை கற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி இந்த சம்பரான் சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகள் சொல்லுவார், சரிங்களா. அதனுடைய டீட்டெயில் நம்ம பார்த்துடலாமா. சம்பரான் விவசாயிகள் அவுரியை தங்களது மொத்த நிலத்தில் 20% பங்கில் மட்டும் சாகுபடி செய்து அதனையும் ஐரோப்பிய தோட்டக்காரர்களுக்கு அவர்கள் நிர்ணயித்த விலைக்கே விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நடைமுறையினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீன் காதியா அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது 20 3 விளைவித்து அதை அவர்கள் நிர்ணயித்த விலைக்கே கொடுக்குற முறையை வந்து தீன் காதியா அப்படின்ற ஒரு கொடுமையான முறையில் வந்து அவர்களை வந்து அந்த ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வச்சுருப்பாங்க. சரிங்களா? மேலும் சம்பரான் விவசாயிகள் வந்து ஐரோப்பிய பண்ணையாளர்களால் சட்டவிரோத பணம் பறிப்பு மற்றும் அடக்குமுறை போன்ற நிகழ்வுகளுக்கும் ஆளாகியிருப்பாங்க. சரிங்களா? இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக இவங்க வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் அவுரி பயிரிட சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, செயற்கை சாயமானது அப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்காது. அதனால் வந்து இந்த கருநீல சாயம் வந்து ஐரோப்பிய சந்தைகளில் பெரும் மதிப்பு வாய்ந்ததாக இருந்தது. அதனால் வந்து இவர்களை வந்து அடிமைப்படுத்தி கொத்தடி விழா வச்சு அதை பயிரிடணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ஜெர்மானிய செயற்கை சாயம் அப்படின்ற செயற்கை சாயம் வந்து 19ஆம் நூற்றாண்டுடைய கடைசியில் வந்து கொண்டு வரப்படுது. அது அறிமுகப்படுத்தப்பட்ட காரணத்தால் வந்து இந்த இண்டிகோவினுடைய தேவை வந்து குறைஞ்சிருச்சு. இதனால் ஐரோப்பிய பண்ணையர்கள் என்ன பண்ணுறாங்க, இவர்களெல்லாம் விடுவிக்கலாம் அப்படின்ற தேவை வருது. அப்போ இவர்களெல்லாம் விடுவிக்கணும் அப்படின்னாலும் அதை வந்து வெளிப்படையாக விடுவிக்காமல் அவர்களை வந்து அந்த அவுரி சாகுபடி செய்யக்கூடிய கடமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் தேவையை உணர்ந்த அவர்கள் அந்த நிலைமையை வந்து அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள விரும்பினாங்க. சரிங்களா? அதாவது அவங்கள விடணும் தான், இருந்தாலும் இனிமேல் வந்து அவங்க செயற்கை சாயை வந்து அவுரி வந்து பயிரிட்டு தரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் அவங்கள வந்து அதனால் அவங்கள வந்து விடுவிச்சே ஆகலாம். இருந்தாலும் அதை வந்து அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்காங்க. அதன் காரணமாக இண்டிகோ பயிரிடக்கூடிய கடமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் பொருட்டு சட்டத்துக்கு புறமான நிலுவைத் தொகைகளை, சரிங்களா, நீ வந்து இனிமேல் எனக்கு பயிரிட வேணாம், நான் உனக்கு காசு கொடுத்துட்டேன், எனக்கு ஆல்ரெடி அவன் பயிர் போட்டிருப்பான், அது விளைஞ்சிருக்கும், விற்க வரும்போது என்ன சொல்கிறான், இந்த இதுக்கு வந்து இனிமேல் மதிப்பில்லை, எனக்கு உன் பொருள் தேவையில்லை, நான் கொடுத்த காசை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ சட்டத்துக்கு புறமான நிலுவைத் தொகையை வசூலித்தோடு வாடகையுமே அதிகரித்திருக்காங்க. இதன் காரணமாக தான் எதிர்ப்பானது வெடிக்குது. இந்த வகையில் வந்து சிரமங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்த சம்பரானை சேர்ந்த விவசாயியான ராஜ்குமார் சுக்லா, சரிங்களா, இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்பரானை சேர்ந்த விவசாயியான ராஜ்குமார் சுக்லா சம்பரானிற்கு வருகை புரிந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லி காந்தியடிகளை வந்து கேட்டுக்கொண்டிருக்கார். இவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு காந்தியடிகளை என்ன பண்ணுறாரு, சம்பரானுக்கு 1917 வரார். சரிங்களா? காந்தியடிகள் வந்து சம்பரானுக்கு வந்தோடனே அங்கிருந்து உடனே வந்து காந்தியடிகள் சம்பரானை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் வந்து காந்தியடிகள் வந்து கேட்டுக்கொண்டாங்க. ஆனால் காந்தியடிகள் வந்து நான் வெளியேற முடியாது, இந்த போராட்டத்தில் நான் கலந்துக்கேன்னு சொன்னதை அடுத்து காவல்துறையினர் என்ன சொல்கிறாங்கன்னா, காந்தியடிகளை நீங்கள் வந்து வழக்கை சந்திக்குமாறு சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்கள் மேலே வழக்கு போடுறோம், நீங்கள் வழக்கை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. காந்தியடிகள் மேலே வழக்கு போடுற செய்தி காட்டு தீ போல பரவியதை அடுத்து, சரிங்களா, காட்டு தீ போல பரவியதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த இடத்துல காந்தியடிகளுக்கு ஆதரவாக ஒன்று கூடியிருப்பாங்க. அப்போ தான் வந்து காந்தியடிகள் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் வந்து சம்பரான் சத்தியாகிரகத்தில் சொல்லியிருப்பார். அந்த சம்பரான் சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகளுக்கு உற்ற துணையாக இருந்தவங்க யார் அப்படின்னா, இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத்தும் அதற்கடுத்து வழக்குரைஞராக பணி செய்துக்கிட்டு இருந்த பிரஜ் கிஷோர் பிரசாத், சரிங்களா, 2 பேர் பிரஜ் இப்படின்னு எழுதுவாங்க, பிரஜ்ஜுன்னு நான் என் தமிழ் பழுத்தி பிரஜ் அப்படின்னு எழுதியிருக்கேன். சரிங்களா? பிரஜ் கிஷோர் பிரசாத் இந்த 2 பேருமே காந்தியடிகளுக்கு துணையாக சம்பரான் சத்தியாகிரகத்தில் இருந்திருப்பாங்க. இந்த போராட்டத்தின் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளத்தினுடைய துணைநிலை ஆளுநர், சரிங்களா, வங்காளத்தினுடைய துணைநிலை ஆளுநர் வந்து ஒரு குழுவை வந்து உருவாக்கியிருப்பார். அந்த குழுவில் காந்தியடிகளுமே வந்து ஒரு உறுப்பினராக சேர்ந்திருப்பார். அதன் காரணமாக அந்த குழுவினுடைய விளைவாக இந்தியோ பண்ணையாளர்கள் விவசாயிகள் மீது நடத்திய அடக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் வந்து இந்த தீன் காதியா முறையை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த துணைநிலை ஆளுநரை உருவாக்கின குழு வந்து சொல்லிடும். சரிங்களா? இந்த குழுவின் காரணமாக விவசாயிகளோட குறைகள் வந்து விசாரிக்கப்பட்டு இறுதியில் எப்போ அப்படின்னா 1918 மே மாதத்தில் சம்பரான் விவசாய சட்டம், சரிங்களா, சம்பரான் விவசாய சட்டம் அப்படிங்கிற சட்டமானது நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? இதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளுடைய முக்கியமான போராட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1918 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், அதே போல் 1918 வந்து கேதா சத்தியாகிரகம் அப்படின்ற 2 போராட்டங்கள். இந்த சம்பரான், அகமதாபாத் மில்லு, கேதா இந்த 3மே காந்தியருடைய வாழ்க்கையில் இந்தியாவில் அவர் நடத்தின ஒரு முக்கியமான 3 போராட்டங்கள். கடந்த முறை தேர்வுலையும் கூட கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இதோட வந்து நமக்கு
இந்த விவசாயிகள் கிளர்ச்சி வந்து முடியுது. நம்ம அகமதாபாத் மில் வேலைநிறுத்தம், கேதா வேலைநிறுத்தம்லாம் நம்ம காந்தியடிகள் காலகட்டங்களில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா விவசாயிகள் பழங்குடி கிளர்ச்சி மொத்தமாகவே இந்த கிளர்ச்சிகள் மொத்தமாகவே முடிஞ்சிருச்சு. ஆங்கிலேயருக்கு எதிரான தொடர்கால கிளர்ச்சியில். அதற்கடுத்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடைபெற்ற பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. பாளையக்காரர்கள் கிளர்ச்சியை வந்து நமக்கு மேடம் வந்து யூனிட் 6 வந்து நடத்திட்டுருக்காங்க. நீங்கள் அதில் பார்த்தாலே உங்களுக்கு போதுமானது. வேறு எக்ஸ்ட்ரா இதில் வந்து இந்த தொடர்கால கிளர்ச்சியில் தமிழ்நாடு இல்லாமல் வேறு என்னென்னா மைசூர் சுல்தான்கள் இருக்காங்களே, ஹைதர் அலி, அந்த டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணால் இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடர்கால கிளர்ச்சி அப்படிங்கிற டாபிக் வந்து அது, அப்புறம் வேலூர் கிளர்ச்சி, அதற்கப்புறம் 1857 புரட்சி, இந்த 3மே நடத்தினோம்னா இந்த 2வது தலைப்பான ஆங்கிலேயருக்கு எதிரான தொடர்கால கிளர்ச்சி அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுவுமே வந்து மேக்ஸிமம் அடுத்த வீடியோலேயே முடிச்சிருவோம். அதற்கப்புறம் வந்து நம்ம டைரெக்டாக என்னது இந்திய தேசிய இயக்கம் நேரடியாகவே உள்ளே போயிடலாம். இந்திய தேசியத்தினுடைய தீவிரத்தன்மை எப்படி இந்திய தேசியம் உருவாகுது, அதுக்கப்புறம் காங்கிரஸ் உருவாக்கம், அதற்கப்புறம் காந்தியடிகளுடைய ஈடுபாடு, எப்படி 3 இதில் அடுத்தடுத்த டாபிக்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.